ஆண்டவர் சொன்னாருங்க. ஆண்டவராக அப்பேற்பட்ட ஆண்டவர் நான் கைவிடப்பட்ட நேரத்துல, மனிதர்களால் ஏமாற்றப்பட்ட நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாருங்க. பயங்கரமான குடி பழக்கத்துல இருந்த என் கணவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்து என்னை இன்றைக்கு வாழ வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவரா இருக்கிறாருங்க. நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி, நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற சமாதானம் நீங்களும் பெற வேண்டும் என்று சொல்லி தாங்க சென்னை பட்டணத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோங்க. ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நம்மளுக்காக பிறந்து, நம்மளுக்காக அடிபட்டு, நம்மளுக்காக ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாருங்க. ஏமா இந்த ஆண்டவர் எனக்கு செய்வாரா, இந்த ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னா நிச்சயமாகவேங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே என்னோட கவலை மாற்றுங்க, என்னுடைய கண்ணீர் மாற்றுங்க, என்னோட துக்கம் எல்லாம் மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்க நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே நீங்க இருக்கிற இடத்திற்கு வந்து உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் மாற்றி, அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டுங்க. வையகம் பரலோகம் என்று சொல்லி அந்த வையகத்திற்கும் பரலோகத்திற்கும் கொண்டு போகிற ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அந்த வாழ்க்கையும் கொடுப்பாரு, இந்த பூமியிலேயே சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையும் தர